இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற வழியில இருக்கிற மலுமிச்சம்பட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற நாகசக்தி பீடத்துல பாபுஜி சுவாமி பல அற்புதங்களை செய்து காட்டினத நம்ம மூன்றாவது கண் எபிசோட்ல பார்த்திருக்கோம். கண்ணெல்லாம் எரியுத தீர்த்த மாட்டோம்னே. இப்போ முழி, இப்போ என் முகம் பிரகாசமாக தெரியுது உனக்கு? சவுண்டாக சொல்லு. இப்போ நான் உனக்கு சின்ன எழுத்துக்கள், உனக்கு தமிழ் படிக்க தெரியுமா இல்லை இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? இதை படி பார்க்கலாம். Who turned sorrows into success in the Kali Yuga? Who is he? Devotees experience based on true incidents. இப்போ நட நீ இப்ப இதே நாகசக்தி பீடத்துல பாபுஜி சுவாமியினால நடத்தப்படுற அமாவாசை பூஜையை தான் பார்க்க போறோம். ஆக்ரோஷமாவும் வண்ணமயமாவும் காட்சி தர்ற காளி சிலை பிரம்மாண்டமா இருந்தது. நம்ம தொகுப்பாளர் சுரேஷ் அங்க போய் சேர்ந்த பொழுது பூஜைகளை ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த அமாவாசை பூஜையில கலந்துக்க ஏராளமான பக்தர்கள் வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த நாகசக்தி அம்மன் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, இந்த 3 சக்தியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை அம்பாள் பார்த்தீங்கன்னா இச்சாசக்தியாக இருப்பான். பௌர்ணமி அன்னைக்கு ஞானசக்தியாக இருப்பான். அமாவாசை அன்னைக்கு கிரியாசக்தி, அதாவது பைரவியாக மாறுவான். அந்த பைரவியாக மாறுறது எதுக்குன்னா துர்சக்திகளை அழிக்கிறதுக்கு வேண்டி. துர்க்கைனால என்ன அர்த்தம்? துர் என்றால் கெட்டது, அதை அழித்து காக்கின்ற சக்தி தான் துர்க்கை. அதுதான் துர்கா தேவி. அந்த துர்கா தேவி தான் நம்ம அழைச்சி கூப்பிட்டு போகிறோம். ஒவ்வொரு அந்த மிகப்பெரிய காளி சிலையில் வச்சு சாமியை ஆவாகனம் பண்ணி அங்கேருந்து சாமி குண்டத்தில் இறக்கிடுவோம். குண்டத்தில் இறக்குற உடனே அம்பாள் காளியாக மாறிடுவாள் அக்னிக்கு போன உடனே. அப்போ நம்மளுடைய தீய சக்திகள் எல்லாம் அவள் சம்காரம் பண்ணிடுவாள். மேலதாள வாத்தியங்கள் ஒரு பக்கம், சங்கு முழங்குற சத்தம் மறுபக்கம்னு பரவசமான பக்தி பாடல்களுமா அந்த இடமே புதுமையா இருந்தது. பாபுஜி சுவாமிகள் கோயில சுத்தி வந்தாரு. இந்த நேரத்துல பாபுஜி சுவாமிக்கும் ஒரு பக்தருக்கும் அருள் வந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு சன்னதியில இருக்கிற சுவாமிக்கும் பூஜை நடந்தது. மகிஷாசுரன் ஒரு சூரன் இருக்கிறான். எல்லாமல்ல பராசக்தியே எதிர்த்து அவன் இருந்தவன். அந்த மகிஷாசுரனை வதம் பண்ணுறதுக்கு வேண்டி அன்னை பராசக்தி அமாவாசையிலிருந்து 7லேருந்து 9 நாள் விரதம் எடுக்கிறாங்க. அதான் நவராத்திரி விரதம். 7வது நாள்லேருந்து ஆயுத பூஜை செஞ்சு 8வது நாள் அசுரனை அழிக்கிறதுக்கு புறப்பட்டு 9வது நாள் இரவு வதம் பண்ணி 10வது நாள் தசமி என்று விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது. அப்பேற்பட்ட பூஜையினுடைய மகத்துவம் தான் மகிஷாசுர மர்த்தினி. அந்த மகிஷாசுர மர்த்தினி யார் ஒருவர் அமாவாசை அன்னைக்கு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அன்னை பராசக்தியுடைய பூர்ணர்களால் கண்டிப்பாக தீய வினைகள் எல்லாம் நீங்கி ஏவல், பில்லி, சூன்யம், மாந்திரீகம் போன்ற தொல்லைகளிலிருந்து அவர்கள் விடுபடுவாங்க. மற்றும் அவர்கள் மன உபாதாரியாக இருக்கக்கூடிய பேய், பிசாசு, கோளாறுகள், நோய் நொடியிலிருந்தெல்லாம் விடுபடுவாங்க இந்த பூஜையின் மூலமா. எல்லா சன்னதியிலையும் வாழைப்பழம், பூவை வச்சு கூடவே அறிவாலயம் வச்சு பூஜை நடந்தது. அங்க ஒரு மிகப்பெரிய யாக குண்டத்தை அமைச்சிருந்தாங்க. அந்த யாக குண்டத்துல தீ மூட்டி மலர்களை தூவி மந்திரங்களை சொல்றாரு பாபுஜி சுவாமி. அம்மா தாயே மகா காளி, அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கிறேன் தாயே பத்ரகாளி. திடீர்னு பாபுஜி சுவாமிக்கு அருள் ஆக்ரோஷமா கத்துனாரு.
அந்த நேரத்துல அவரை பார்க்கவே பயமா இருந்தது. பக்தர்கள் கையில 2 எலுமிச்சம்பழத்தை கொடுத்து அவங்கவங்க பிரச்சனைகளை சொல்லி ஒரு பாத்திரத்துல போட சொன்னாங்க. இப்படி பண்றதால அவங்க பிரச்சனைகள் தீர்ந்துடும்னு ஒரு நம்பிக்கையை எல்லார் முகத்திலையும் பார்க்க முடிஞ்சது. கொஞ்ச நேரத்துல பழைய நிலைக்கு வந்த பாபுஜி சுவாமி யாக குண்டத்துக்கு பூஜை பண்ணி தீபாராதனை காட்டினார். பூசணிக்காய் வெட்டும் போது வீடு சம்பந்தமான குழப்பங்கள், வீட்டில் கூடிய சண்டை சச்சரவெல்லாம் இருக்குதுன்னா அந்த சட்ட சச்சரவோடைய இருக்கிறத பூசணிக்காய் வெட்ட சொல்லுவோம். 3வது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. 3வது கண் புதிய பார்வை தொடர்கிறது. பாபுஜி சுவாமி மந்திரம் ஓதுறாரு. மேல தாளம் முழங்குது. சர்வசக்தி நாயகனே, மகா தேவாதி தேவனே, அம்பாள பரமேஸ்வரி, அங்காள பரமேஸ்வரி, மகா காளி. இப்ப மறுபடியும் பாபுஜி சுவாமிக்கு அருள் வருது. எல்லா சுவாமிக்கும் மலர்களை தூவி பூஜை பண்றாரு. கூட இருந்த அத்தனை பேரும் அங்க நடக்கிறத உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பூஜையில கலந்துகிட்டா தங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் விலகிடுங்கிற நம்பிக்கை எல்லார்கிட்டயுமே இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம இந்த பூஜையில கலந்துக்க யார் வேணும்னாலும் வரலாம். ஜாதி மத பேதம் எதுவுமே இல்லாம எல்லாரும் இந்த பூஜையில கலந்துக்கிட்டு தன்னுடைய செய்வினை தீவினைகள்ல இருந்து விடுபடலாம்னு சொன்னாங்க. மந்திரங்களை ஜபிச்சபடியே யாக குண்டத்துல பல பொருட்களை போட்டாரு சுவாமிகள். மலர்களை நிறைய தூவின சுவாமிகள் பூர்வ ஜென்ம சாபம் தோஷமெல்லாம் தீந்துடும்னு சொல்லி பூஜைகளை பண்ணாரு. ஓம் தத் புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத் புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி. அடுத்தடுத்து பூசணிக்காய்களையும் எலுமிச்சம்பழங்களையும் வெட்டி யாகத்துல போட்டாரு பாபுஜி சுவாமி. அதுக்கப்புறம் அம்மனுக்கு முறைப்படி பூஜை செய்தார். மலர்களை தூவி மந்திரங்களை சொல்லி பூஜைகளை பண்ணாரு. அம்மா மகா காளி, அம்மா மகா பைரவி, நாங்கள் கொடுக்கின்ற பழியை ஏற்றுக்கொண்டு இந்த பக்தர்கள் படுகின்ற தீய சக்தியிலும் தீய கர்மாவளையும் நீ நீக்கி தர வேண்டும் தாயே. எதிரிகள் தொல்லை, செய்வனை, பில்லி, சூன்யம், மாந்திரீகம், பேய், பிசாசு கோளாறினால் பாதிப்படைந்த பக்தர்களுக்கு நீயே அரணாக இருப்பாய் தாயே. அடுத்து நடந்ததுதான் இந்த அமாவாசை பூஜையோட ஹைலைட். அதாவது பக்தர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் தீர்ணும்னு கருப்பு கோழியை பலி கொடுக்கிற நிகழ்ச்சி. இந்த பலியை பத்தி சுவாமிஜி சொன்னது என்னன்னா, இப்போ இந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 2000-3000 பேர் கலந்துருப்பாங்க. இந்த 3000 பேர்த்தில் வந்து ஒரு குறிப்பிட்டவங்களும், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 6 பேர்த்துக்கு தான் 10 பேர்த்துக்குள்ளார மட்டும் தான் கருப்பு கோழி பலி கொடுப்பாங்க. அது என்ன, அவங்களுக்கு வந்து ரொம்ப முடியாத பிரச்சனை. ஓரளவுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஏவல், பில்லி, சுன்யம், மாந்திரிகம், தொழில் குழப்பம், இந்த தொழிலில் ரொம்ப போட்டி பொறாமை. இன்றைக்கி அந்த கடை வச்சுருக்க கடையில் இப்படி பக்கத்தில் இருக்கிற பொறாமையினால செஞ்சு வச்சிட்றான், எங்களுக்கு தொழிலில் ரொம்ப மோசமான நிலைமை வந்திருக்குன்னு அவங்க கடன்பட்டு அழுது நிற்கும்போது அவங்களுக்கு எலுமிச்சங்கனி, பழம், நெய்யெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவோம். அப்போ அந்த எலுமிச்சங்கனி, பழம், நெய்யெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க வந்து எலுமிச்சங்கனி வந்து குண்டத்தில் போட்டுருவாங்க, நெய்யை யாகத்துக்கு ஆகியாக ஊற்றிடுவாங்க, பழங்கள் எல்லாம் போட்டுருவாங்க. பழங்களை வந்து யாகத்தில் போட்டாலும் ஐஸ்வர்யம் பெறும். எலுமிச்சங்கனி கொடுக்கும்போது அவங்களுடைய தீய சக்தி அழிஞ்சிடும். பூசணிக்காய் வெட்டும் போது வீடு சம்பந்தமான குழப்பங்கள், வீட்டில் கூடிய சண்டை சச்சரவெல்லாம் இருக்குதுன்னா அந்த சட்ட சச்சரவோடைய இருக்கிறத பூசணிக்காய் வெட்ட சொல்லுவோம். சரி, அப்புறம் காலபைரவருக்கு, காலபைரவிக்கு உகந்தது வந்து பூசணிக்காய் தான். அதுக்கு மீறி ஒரு படி தான் வந்து கருப்பு கோழி. அது எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டோம், அவங்களுக்கே சாமி வந்து சொல்லி தான் வர்றாங்க. நாங்களே யார்கிட்டையும் கருப்பு கோழி கொண்டு வாங்கன்னு சொல்ல மாட்டோம். அவங்க மனசுக்குள்ளாரியே சாமியை போய் சொல்லுது, அவங்களே கொண்டு வர்றாங்க. அப்புறம் அந்த கருப்பு கோழியை நாங்கள் திருப்பி தர மாட்டோம், அப்படியே குண்டத்தில் பசும் பண்ணிடுவோம். இங்க பல பேர் கருப்பு கோழியோட நின்னாங்க.
சாமி சிலைக்கு முன்னாடி நின்ன பாபுஜி சுவாமி மந்திரங்களை சொன்னபடியே கோழிய வாங்கி கழுத்தை மட்டும் அறுத்து ரத்தத்தை சாமி சிலை மேல சொட்ட விட்டாரு. வெட்டின கருப்பு கோழிய யாக குண்டத்துல போட்டாரு. கருப்பு கோழியோட ரத்தத்தை பக்தர்கள் நெத்தியில பொட்டா வச்சு விடுறாரு பாபுஜி சுவாமி. அறுபட்ட கருப்பு கோழியோட தலை பக்தர்கள் தலையில கொத்துறத பார்க்க முடிஞ்சது. இப்படி செய்யறதால அவங்களுடைய கர்ம வினைகள் தீந்துடுறதா சொல்றாரு பாபுஜி சுவாமி. இப்போ அந்த கருப்பு கோழியை நீங்கள் வெட்டி சில பேருக்கு தலையில் வச்சிங்க, அது எதனால் அது தலையில் வச்சுக்கோங்க? இப்போ நீங்கள் அதை வச்சபோது நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. பொதுவாக வந்து ஒரு உயிரை வந்து நம்ம தலையை வெட்டியாச்சுன்னா அதனுடைய சப்ஜர் மேட்ரு மூளை நரம்பெல்லாம் கட்டாயிருது, எல்லாம் அது ஒன்றும் செயல்படாது இல்லையா? மனுஷன் முதற்கொண்டு எல்லா ஜீவராசிக்கு அதுதான் நடக்கும். ஆனால் இந்த கருப்பு கோழி நீங்கள் தலை வெட்டினோடனே சுமார் 2 நிமிஷத்து வரைக்கும் அந்த கருப்பு கோழியானது தலை வெட்டப்பட்ட இது தீய சக்தி இருக்கிறவங்க தலையில் வச்சா மட்டும்தான் அது வாயை திறந்து அவங்களுக்கு கவ்வுது, கொத்துறக்கு போகுது. அப்போ அந்த தீய சக்தி இருக்குதா இல்லையாங்கிறது அதுக்கு இருக்கக்கூடிய மந்திர சக்தியிலலாம் அது இருக்கக்கூடிய தன்மை அந்த கருப்பு கோழிக்கு இயற்கையாகவே இருக்குது. அது வந்து அப்படி பண்ணுது. அந்த கொத்தும்போது அந்த மந்திர சக்தி ஒரு சிலருக்கு வந்து கொத்தவே கொத்தாது. பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போது ஒருத்தர் அம்மா பொண்ணு வந்திருந்தாங்க, அம்மா பழி கொடுத்தாங்க, ஆனால் பொண்ணுக்கு தான் அந்த கொதிச்சதை தவிர அம்மா பார்த்து ஒன்றுமே பண்ணல. அப்போ அவங்க அம்மா நல்லா இருக்காங்க, பொண்ணுக்கு பிரச்சனை. அதே மாதிரி அந்த பொண்ணு மணலில் பாதிச்சிருந்துச்சு. தாயே மகா காளே மகிஷாசுரமத்தினி மரதாம்பிகாயினிக்கு மகா பலிபூஜனம் சமர்ப்பயாமே. ஓம் காளே! மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இந்த கருப்பு கோழிய பலி கொடுக்கிறது நடந்துகிட்டே இருந்தது. அதை பார்க்கும் பொழுது இங்க நடக்கிற அமானுஷ்யம் நல்லாவே புரிஞ்சது. தட்சணம் காளிகோம் பட் ஸ்வாஹா ஓமயும் கிரீம் ரோம் கும்கும் மரிமரி தட்சணம் காளிகோம் பட் ஸ்வாஹா. கோழி ரத்தத்தை நம்ம சுரேஷுக்கும் வச்சு விட்டாரு சுவாமி. ஓம் மகா காளி நினைத்த காரிய சித்தியாகணும், நினைத்த காரிய சித்தியாகணும். ஜெய காளி மாதா நமோ நமக. சில பேர் கருப்பு ஆட்டையும் பலி கொடுக்கறாங்க. பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆட்டு மேல மஞ்சள் தண்ணிய தெளிச்சு மாலைய போட்டு யார் பலி தர்றாங்களோ அவங்கள தொட்டு கும்பிட சொல்றாரு. யாக குண்டத்துக்கு முன்னாடி ஆட்டை நிறுத்தி கற்பூரம் காட்டி பலி கொடுக்கறாரு சுவாமி. தாயே மகா காளே மகிஷாசுரமத்தினி மரதாம்பிகாயினிக்கு மகா பலிபூஜனம் சமர்ப்பயாமே. ஓம் காளே! ஆட்டுடைய ரத்தத்தை அவங்க நெத்தியில வச்சு விட்டாரு. அடுத்ததா பக்தர்கள் எல்லாரும் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி ஒரு பாத்திரத்துல போட்டு வச்ச எலுமிச்சம்பழங்களை எல்லாம் எடுத்து யாக தீயில போட்டாரு. கூடவே நவதானியம் மூலிகைகள்னு நிறைய பொருட்கள் யாகத்துல போட்டாரு. அம்பாள் சிலைக்கு பூஜை பண்ணாரு. அப்படி பண்ணும் பொழுது மறுபடியும் சுவாமிக்கு அருள் வந்து ஆவேசமா கத்தினாரு. இப்ப பாபுஜி சுவாமி கிட்டத்தட்ட காலியாவே மாறி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அம்மன் சிலையில இருந்து எலுமிச்சம்பழ மாலையை எடுத்து தன்னுடைய கழுத்துல போட்டுக்கிட்டாரு. அங்க இருந்த கலசங்களுக்கு பூஜை செஞ்சாரு. மலேசியாவில இருந்து வந்திருந்த கணேசங்கிற பக்தருக்கும் இன்னும் சிலருக்கும் மாலைகளை போட்ட சுவாமி அந்த கலசங்களை எடுத்து அவங்க கையில கொடுக்கிறாரு. மலேசியாவிலேருந்து இவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து வந்துருக்கு. ஆமாம். என்ன விஷயத்துக்காக சாரை பார்க்க வந்தீங்க? குடும்பத்தில் சில பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காண்டி சாமி அவங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மலேசியா வந்திருந்தேன், கேள்விப்பட்டு அப்புறம் தொடர்பு கொண்டதில் அவங்க அப்போ தொடர்பு கொள்ளும்போது சாமி வந்து சிங்கப்பூர் வந்துட்டாங்க. சிங்கப்பூர் வந்தோன்னா அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல அம்மாவாச்சி பூஜை வரப்போகுது, நீங்கள் அதுக்கு வாங்கினாங்க. சரி, நான் அதுலேருந்து அதை தொடர்பு கொண்டு அதுக்காக நேற்று வந்தேன். இன்றைக்கி பூஜையில் கலந்துக்கிட்டேன். பூஜை நல்லா சிறப்பாக திருப்திகரமாக இருந்துச்சு.
எங்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேறும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோரிக்கை நம்பிக்கிறேன். சீட்டு அதெல்லாம் வச்சுருந்தாங்களே அதெல்லாம் எழுதி பண்ணிங்களா? அந்த சீட்டு எழுதி இதில் பொட்டியில் போட்டேன். அது யாகத்தில் சமர்ப்பணம் பண்ணாங்க. அங்க இருந்த அம்மன் சிலைய தன் கையில எடுத்துக்கிட்டாரு. அந்த நேரத்துல ஆவேசம் வந்தவர் மாதிரி கத்துனாரு சுவாமி. அந்த சிலையை எடுத்துக்கிட்டு எல்லோரோடையும் போனவரு ஒவ்வொரு சன்னதியிலையும் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே போனாரு. அப்ப சிலர் சுவாமி வந்து ஆடுனதை பார்க்க முடிஞ்சது. அடுத்ததா ஒரு ஹாலுக்குள்ள போனாரு. அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அம்மன் முன்னாடி தன் கையில இருந்த சிலைய வச்சாரு பாபுஜி சுவாமி. அடுத்து அம்மனுக்கு பூஜைகள் பண்ணி ஆரத்தி காட்டினாரு. அந்த நேரத்துல பல பேர் சுவாமி வந்து ஆடுனாங்க. இந்த அமாவாசை பூஜையுடைய நோக்கமே ஆணவம், கண்மம், மாயை இந்த மூணையும் அழிக்கிறதுதான் சொன்னாரு பாபுஜி சுவாமி. வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு உக்கிரமான அமாவாசை பூஜையை நடத்தி கோழி ஆடுன்னு பலி கொடுத்து அபூர்வமா நடக்கிற இந்த பூஜையால எல்லாருடைய கர்ம வினைகள், செய்வினைகள்லாம் சரியாகிறதா சொல்றாங்க. அதோட வெள்ளிக்கிழமைகள்ல சுவாமி பண்ற பூஜையும் இங்க பிரசித்தமா இருக்குதாம். இந்த வித்தியாசமான அமாவாசை பூஜையை நேயர்களுக்கு காட்டின திருப்தியோட நம்ம சுரேஷ் அங்க இருந்து கிளம்பினாரு. இப்படிப்பட்ட அமானுஷ்யங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி 35 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000. தொடர்புக்கு 8939827085.